ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் முகில் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம இந்திய வரலாறு தலைப்பில் மராத்தியர்கள் அப்படின்ற டாபிக்ஸு கீழே இருக்கிற முக்கிய வினாவிடை, அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும், உங்களுக்கு மராத்தியர்கள் தலைப்பில் எல்லாமே கவர் ஆயிரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, எந்த மலைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் மராத்தியர்கள் எனப்பட்டனர்? ஆன்சர் தக்காணம் மற்றும் மகாராஷ்டிரா. எந்த மலைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் மராத்தியர்கள் எனப்பட்டனர்னு கேட்டால் தக்காணம் மற்றும் மகாராஷ்டிரா. அடுத்த கேள்வி, மராத்திய மாநிலத்தின் டேஸ் அமைப்பு அப்பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கிடையே சிறப்பு தன்மைகளை உருவாக்கியது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை அமைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் போன்ற போர் முறையை மராத்தியர்கள் நன்கு அறிந்திருந்தனர்? ஆன்சர் கொரில்லா போர் முறை. கொரில்லா என்ற போர் முறையை மராத்தியர்கள் நன்கு அறிந்திருந்தனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொரில்லா போர் முறை என்பது டேஷ் போர் முறை ஆகும்? ஆன்சர் முறைசாரா போர் முறை ஆகும். நெக்ஸ்ட், மராத்தியர்கள் மலைகளுக்கு இடையே ஒளிந்து கொண்டு திடீரென்று எதிரிகளை தாக்கும் முறை எது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரில்லா போர் முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய செயல்பாடுகளினால் ஏற்பட்ட வெறுப்பு மற்றும் பக்தி இயக்கம் மராத்தியர்களிடையே ஒற்றுமை உணர்வை உருவாக்கியது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லிம்களின் செயல்பாடுகளில் ஏற்பட்ட வெறுப்பு மற்றும் பக்தி இயக்கம் மராத்தியர்களுக்கு இடையே ஒற்றுமை உணர்வை உருவாக்கியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பக்தி இயக்க தலைவர்களான டேஷ் போன்றவர்கள் கடவுள் பக்தியையும் மற்றும் ஒரு வலிமையான தேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற உணர்வையும் தோற்றுவித்தனர்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துக்காராம் மற்றும் ராம்தாஸ், ஏக்நாத் மற்றும் வாமன் பண்டித். இவங்களை போன்றவங்க தான் கடவுள் பக்தி மற்றும் ஒரு வலிமையான தேசத்தை உருவாக்க வேணும் அப்படின்ற ஒரு அதாவது பக்தி இயக்கத்தின் மூலமா மக்களுக்கிடையே ஒரு உணர்வை தோற்றுவிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மராத்தியர்களின் ஒரு மாபெரும் தலைவராக தோன்றியவர் யார்? ஆன்சர் சிவாஜி. மராத்தியர்களின் ஒரு மாபெரும் தலைவராக தோன்றியவர் யாருன்னா சிவாஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியின் காலம் என்ன? ஆன்சர் கிபி 1627 முதல் கிபி 1680 வரை. அடுத்த கேள்வி, பூனாவிற்கு அருகில் உள்ள டேஸ் கோட்டையில் சிவாஜி பிறந்தார்? ஆன்சர் சிவ்நேரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விஜயபூர் சுல்தானிடம் பணியாற்றி வந்த யார் அவரது தந்தை ஆவார்? ஆன்சர் ஷாஜி பான்ஸ்லே. விஜயபூர் சுல்தானிடம் பணியாற்றி வந்த சிவாஜியோட தந்தை யாருன்னு கேட்டால் ஆன்சர் ஷாஜி பான்ஸ்லே. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியின் தாயார் பெயர் என்ன? ஆன்சர் ஜீஜாபாய். சிவாஜியோட தாய் யாருன்னு கேட்டால் ஆன்சர் ஜீஜாபாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷாஜி பான்ஸ்லே டேஷ் என்பவரை இரண்டாவது மனம் புரிந்து கொண்டதால் முதல் மனைவி ஜீஜாபாய் மற்றும் மகன் சிவாஜியை புறக்கணித்தார்? ஆன்சர் துக்காபாய். துக்காபாய் என்பவரை சிவாஜியோட அப்பா மனம் புரிந்தனால அவரோட முதல் மனைவியான ஜீஜாபாய் மற்றும் சிவாஜியை புறக்கணித்தார்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், யார் சிவாஜியின் காப்பாளர் ஆனார்? இவர் சிவாஜியை போற்றி பராமரித்தார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ். அதாவது தாதாஜி கொண்டதேவ் தான் சிவாஜியோட பாதுகாவலராக இருந்து அவரை போற்றி பராமரிக்கிறாரு. அடுத்த கேள்வி, சிவாஜி சிறுவயது முதற்கொண்டே எதனை தனது தாய் மூலம் கற்று உணர்ந்தார்? ஆன்சர் ராமாயணம், மகாபாரத கதைகள் மற்றும் புராணங்களை. நெக்ஸ்ட் கொஸ்டின், யார் முஸ்லிம்களின் கீழ் பணியாற்ற வெறுப்பு கொண்டார், எனவே சுதந்திரமான பேரரசு ஒன்றினை தோற்றுவிப்பதை நோக்கமாக கொண்டார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், புரந்தர் மற்றும் ரேகார், டோர்னா மற்றும் கல்யாண் ஆகிய கோட்டைகளை விஜயபூர் சுல்தானிடமிருந்து சிவாஜி எந்த ஆண்டில் கைப்பற்றினார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி 1646 ஆண்டு கைப்பற்றினார். இந்த கோட்டைகளை புரந்தர், ரேகா, டோர்னா மற்றும் கல்யாண் ஆகிய கோட்டைகளை விஜயபூர் சுல்தானிடமிருந்து சிவாஜி கைப்பற்றினார். எப்போனா கிபி 1646. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியின் வளர்ச்சியை கண்டு பொறாமை அடைந்த யார் சிவாஜியை உயிருடனோ அல்லது சாகடித்தோ கொண்டு வரும்படி அப்சல் கான் என்பவரை அனுப்பினார்? ஆன்சர் விஜயபூர் சுல்தான். விஜயபூர் சுல்தான் கிட்ட இருந்து சிவாஜி கோட்டைகளை கைப்பற்றினால அவரை கொலை செஞ்சோ அல்லது உயிரோட கொண்டு வரும்படி அப்சல் கான் என்பவர் அனுப்புறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு விஜயபூர் சுல்தான் அப்சல் கானை அனுப்பினார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி 1656 ஆண்டு
அப்சல் கானை பிஜப்பூர் சுல்தான் சிவாஜியை கொண்டு வரும்படி அனுப்பினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்சல் கான் சிவாஜியின் கழுத்தை நெரித்து கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் சிவாஜி தனது உடலில் மறைத்திருந்த எதை கொண்டு அப்சல் கானை கிழித்து கொலை செய்தார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புலிநகத்தால். சிவாஜி கையில புலிநகம் மறைச்சு வச்சு அப்சல் கான் அவரை வந்து கொலை முயற்சி செய்யும் போது சிவாஜி அப்சல் கானை புலிநகத்தை வச்சு கொலை பண்ணியிருக்காரு. அடுத்த கேள்வி, முகலாய மன்னராக பொறுப்பேற்ற அவுரங்கசீப் தனது தக்கான ஆளுநர் ஷேஷ்ட கானை எந்த ஆண்டு சிவாஜியை அடக்க அனுப்பினார்? ஆன்சர் வந்து கிபி 1660 ஆண்டு. அதாவது முகலாய மன்னர் அவுரங்கசீப் வந்து தக்கான ஆளுநரான ஷேஷ்டகான் என்பவரை சிவாஜி அடக்கும்படி கிபி 1660 ஆண்டு அனுப்புறாரு. அடுத்த கேள்வி, ஷேஷ்டகான் டேஸ் என்ற இடத்தில் முகாமிட்டு இருந்தார். எதுக்காகனா சிவாஜியை அடக்கிறதுக்கு. எங்கன்னா பூனால முகாமிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அவுரங்கசீப் சிவாஜியை அடக்க 2வது முறை டேஷ் என்பவரை அனுப்பினார். இந்த ஷேஷ்டகானை அனுப்பின போது அந்த சிவாஜியை வந்து பிடிக்கிற அந்த முயற்சி தோல்வியடையுது. அதுக்கப்புறம் வந்து அவுரங்கசீப் சிவாஜியை அடக்க 2வது முறையாக டேஷ் என்பவரை அனுப்பினார். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ஜெய்சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், முகலாய படை சிவாஜியை சூழ்ந்து கொண்ட சூழ்நிலையில் சிவாஜி வேறு வழியின்றி டேஷ் உடன்படிக்கையை கையொப்பமிட தயாரானார். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைதி உடன்படிக்கையை மேற்கொள்றாரு. இந்த ராஜா ஜெய்சிங் மூலமா சிவாஜி வந்து அமைதி உடன்படிக்கைக்கு தயாராகிறார். யார் கூடனா முகலாய படை கூட. நெக்ஸ்ட், சிவாஜி முயற்சியால் டேஸாம் ஆண்டு புரந்தர் உடன்படிக்கை ஏற்பட்டது. இதுல அதாவது இது சிவாஜின்னு இருக்கு, ஆக்சுவலி வந்து ராஜா ஜெய்சிங்கோட முயற்சியால சிவாஜிக்கும் முகலாயர்களுக்கும் புரந்தர் உடன்படிக்கை ஏற்படுகிறது. எப்போ அப்படின்னு கேட்டா கிபி 1665 ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜி அவுரங்கசீப்பை சந்திக்க ஒப்புக்கொண்டார். தனது மகன் சாம்பாஜியுடன் அவுரங்கசீப்பை சந்திக்க டேஸாம் ஆண்டு ஆக்ரா சென்றார். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1666 ஆக்ராவிற்கு செல்கிறார் சிவாஜி. யாரை பார்க்க? அவுரங்கசீப்பை. நெக்ஸ்ட் கொஸ்டின், எங்கு சிவாஜி அவமானப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்? ஆன்சர் ஆக்ராவில். அதாவது அவுரங்கசீப்பை சந்திக்க ஆக்ரா சென்ற போது சிவாஜி அவமானப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் ஒன்றின் மூலம் சிறையில் இருந்து சிவாஜி உயிர் தப்பினார். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பலக்கூடை. ஆக்ராவில் சிறை அடைக்கப்பட்ட சிவாஜி பலக்கூடை ஒன்றின் மூலம் சிறையில் இருந்து தப்பி ஓடுகின்றார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியை டேஷ் என்றும் அழைத்தனர். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலை எலி மற்றும் தக்கான புற்றுநோய் என்றும் அழைத்தனர். இந்த பெயரை சிவாஜி யாருக்கு சூடினார்னா அவுரங்கசீப். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜி யாரிடம் தீவிர எதிரியானார்? ஆன்சர் முகலாயர்களிடம் தீவிர எதிரியானார். அடுத்த கேள்வி, டேஸாம் ஆண்டு ரேகார் கோட்டையில் சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்றது. இதுல வந்து இங்க ரேகார்னு நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க, ராய்கார்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து ஒரே பேர் தான். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேஸாம் ஆண்டு ரேகார் கோட்டையில் சிவாஜியின் முடிசூடு விழா நடைபெற்றதுன்னு கேட்ட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி 1674 ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜி டேஸ் என்ற பட்டத்தை சூடிக்கொண்டார். ஆன்சர் வந்து சத்ரபதி அப்படின்ற பட்டத்தை சிவாஜி தனக்கு தானே சூடிக்கிறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியின் முடிசூட்டு விழாவின் மூலம் டேஷ் தோன்றியது. ஆன்சர் புதிய பேரரசு, அதாவது மராத்திய பேரரசு. இங்கிருந்து தான் சிவாஜியோட மராத்திய பேரரசா உருவாகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், முடிசூட்டு விழாவிற்கு பிறகு ஏற்பட்ட நிதி நெருக்கடியால் டேஷ் படையெடுப்பை மேற்கொண்டார். ஆன்சர் வந்து கர்நாடக படையெடுப்பை மேற்கொண்டார். யாரு? சிவாஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், செஞ்சி, வேலூர் மற்றும் பல்வேறு கோட்டைகளை கைப்பற்றியவர் யாருன்னு கேட்டா ஆன்சர் சிவாஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியின் பேரரசு டேஸ் வரை பரவி இருந்தது. ஆன்சர் மைசூர், கொங்கன் மற்றும் மகாராஷ்டிரா வரை பரவி இருந்தது. அடுத்த கேள்வி, டேஷாம் ஆண்டு சிவாஜி ரேகாரில் உயிர் துறந்தார். ஆன்சர் வந்து கிபி 1680 சிவாஜி அவர்கள் மரணம் அடைகிறார். எங்கன்னா அவரோட ரேகார் கோட்டையில். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிர்வாகத்தில் தனக்கு உதவி செய்ய எத்தனை நபர்களை கொண்ட அமைச்சரவை ஒன்றை அமைத்தார்? ஆன்சர் 8 நபர்களை கொண்ட அமைச்சரவையை ஒன்றை அமைத்தார் சிவாஜி. அடுத்த கேள்வி, 8 நபர்களை கொண்ட அமைச்சரவை டேஷ் என்று அழைக்கப்பட்டது. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டபிரதான். சிவாஜி வந்து அஷ்டபிரதான்ற ஒரு 8 நபர்களை கொண்ட அமைச்சரவையை நிறுவியிருக்காரு. நெக்ஸ்ட், அஷ்டபிரதான் பட்டியலிடுக. ஆன்சர் முதல்ல வந்து பீஷ்வா அப்படிங்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பிரதம அமைச்சர்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மந்திரி அப்படிங்கிறவங்க வந்து காலமுறை அமைச்சர்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சச்சிவா அப்படிங்கிறவங்க உள்துறை அமைச்சர். நெக்ஸ்ட் சுமந்த் அப்படிங்கிறவங்க வெளியுறவு அமைச்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், சேனாதிபதி அப்படிங்கிறவங்க வந்து இராணுவ அமைச்சராக இருக்காங்க. நெக்ஸ்ட், அமாத்யா அப்படிங்கிறவங்க நிதி அமைச்சர். பண்டிட் ராவ் அப்படிங்கிறவங்க சமய தலைவர். நெக்ஸ்ட், நியாதீஷ் அப்படிங்கிறவங்க வந்து தலைமை நீதிபதியாக இருக்காங்க. இந்த 8 அஷ்டபிரதான்களும் வந்து ஒவ்வொருத்தவங்க நேமையும் தனியாக இண்டிவிஜுவலாக சொல்லி டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வந்திருக்கும். ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மராத்திய பேரரசு பல டேஷாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களாகவும் பிராந்தியங்களாகவும் பர்கானுகளாகவும் கிராமங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்காங்க. மத்திய பேரரசு எந்த வகையில் பிரிக்கப்பட்டிருக்குன்னா 4 வகை. 4மே வந்து மாநிலங்கள், பிராந்தியங்கள், பர்கானாக்கள் மற்றும் கிராமங்களாகவும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியின் பேரரசு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுயராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், சிவாஜி எந்த முறையை ஒழித்தார். ஆன்சர், ஜமீன்தார் முறையை ஒழித்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், விவசாயிகளிடம் நேரடியாக தொடர்பை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்ட ஆன்சர் சிவாஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலங்கள் கவனமாக அளக்கப்பட்டு நிலத்தீர்வை மேற்கொள்ளப்பட்டது. விளைச்சலில் 5 டேஷ் பகுதி அரசின் பங்காக நிர்ணயிக்கப்பட்டது. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பகுதி அரசின் பங்காக நிர்ணயிக்கப்பட்டது. எந்த ஆட்சியில்? சிவாஜியோட ஆட்சியில். நெக்ஸ்ட், யாருடைய நிலவரி திட்டம் அக்பர் காலத்தில் ராஜா தோடர்மால் பின்பற்றிய முறையை ஒட்டி அமைந்திருந்தது. ஆன்சர், சிவாஜியோட நிலவரி திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் என்ற 2 முக்கிய வரிகள் வசூலிக்கப்பட்டன. ஆன்சர், சவுத் மற்றும் சாதேஷ்முகி. சவுத் மற்றும் சாதேஷ்முகி என்ற முக்கிய 2 வரிகள் வசூலிக்கப்பட்டன. அடுத்த கேள்வி, சிவாஜி ஆட்சி காலத்தில் டேஷ் சட்டங்கள் அடிப்படையில் நீதி நிர்வாகம் மேற்கொள்ளப்பட்டது. ஆன்சர், இந்து மதம் சட்டங்களின் அடிப்படையில். அடுத்த கேள்வி, கிராமங்களில் வழக்குகளை டேஷ் சபை தீர்த்து வைத்தது. ஆன்சர், கிராம பஞ்சாயத்து தீர்த்து வைத்தது. நெக்ஸ்ட், டேஷ் என்ற அதிகாரி குற்றவியல் வழக்குகளை விசாரித்தார். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டேல். நெக்ஸ்ட் கொஸ்டின், அனைத்து உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளின் மேல்முறையீட்டினை டேஷ் என்ற அதிகாரி விசாரணை செய்தார். ஆன்சர், நியாயாதீஷ். நெக்ஸ்ட், அமைச்சரவையில் ஒரு உறுப்பினரானவர் யாருன்னு கேட்ட ஆன்சர், நியாயாதீஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜி ஒரு சிறந்த வீரராகவும் டேஷ் தளபதியாகவும் விளங்கினார். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ தளபதியாகவும் விளங்கினார். அடுத்த கேள்வி, சிவாஜியின் இராணுவத்தில் எத்தகைய படைகள் இருந்தன. ஆன்சர், காலாட்படை, குதிரைப்படை, பீரங்கி படை, யானைப்படை, ஒட்டகப்படை மற்றும் கப்பல் படை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இராணுவ நிர்வாகத்தில் டேஷ் முக்கிய அங்கமாக வகித்தன. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட்டைகள் முக்கிய அங்கமாக வகித்தன. நெக்ஸ்ட், மராட்டியர்கள் கோட்டைகளை எவ்வாறு கருதினர். ஆன்சர், தாயாக கருதினர். மராட்டியர்களுக்கு கோட்டைங்கிறது தாய்க்கு சமமாக பார்த்தார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வீரர்களுக்கு சம்பளமாக டேஷ் வழங்கப்பட்டது. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம். நெக்ஸ்ட், இராணுவ முகாமில் யார் அனுமதிக்கப்படவில்லைன்னு கேட்டா ஆன்சர் வந்து பெண்கள். இதெல்லாம் யாரோட ஆட்சியில் நடக்குதுன்னா, சிவாஜியோட ஆட்சியில். நெக்ஸ்ட், சிவாஜியின் மரணத்தை தொடர்ந்து யார் பொறுப்பேற்றார். ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூத்த மகன் சாம்பாஜி. எப்போ? கிபி 1680 முதல் 1689 வரை. அடுத்த கேள்வி, அவுரங்கசீப்பிடம் கிளர்ச்சி கழகம் செய்த அவருடைய மகனான யாருக்கு சாம்பாஜி புகலிடம் அளித்தார். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்பர். அதாவது அவுரங்கசீப்பிடம் கிளர்ச்சி கழகம் செய்தது அவரோட பையன் அக்பர். அக்பருக்கு சாம்பாஜி வந்து புகலிடம் அளிக்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோபமுற்ற அவுரங்கசீப் சாம்பாஜி மீது படையெடுத்தார். டேஷில் சங்கமேஸ்வர் என்னும் இடத்தில் சங்கமேஸ்வர் போர் நடைபெற்றது. ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிபி 1689 அவுரங்கசீப்புக்கும் சாம்பாஜிக்கும் இடையே சங்கமேஸ்வர் போர்ன்றது நடக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அவுரங்கசீப் வெற்றி பெற்று எதை கைப்பற்றிய பிறகு சாம்பாஜி மற்றும் அவரது மகனான ஷாகுவை கைது செய்து டெல்லியில் சிறையில் அடைத்தார். ஆன்சர் என்னன்னா, பிஜப்பூர் மற்றும் கோல்கொண்டாவை கைப்பற்றார். யாரு? அவுரங்கசீப். நெக்ஸ்ட் கொஸ்டின், சாம்பாஜி எங்கு கொல்லப்பட்டார். ஆன்சர், சிவாஜியோட பையன் சிறையில். எங்கன்னா டெல்லி சிறையில் கொல்லப்படுறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாம்பாஜிக்கு பிறகு யார் மராத்திய பேரரசாக பொறுப்பேற்றார். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரது சகோதரரான ராஜாராம் என்பவர். எப்போனா கிபி 1689 முதல் 1750 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
கிபி 1760ஆம் ஆண்டு ராஜாராமின் மரணத்தை தொடர்ந்து அவரது மனைவி தாராபாய் தனது சிறு வயது மகனான யாரை மன்னனாக்கி நிர்வாகத்தை தானே மேற்கொண்டார். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சிவாஜி. தாராபாயோட பையன் யாருன்னா இரண்டாம் சிவாஜி. ராஜாராமுக்கும் தாராபாய்க்கும் பிறந்தவங்க இரண்டாம் சிவாஜியை மன்னராக்குறாங்க. ஆனால் ஆட்சி பொறுப்பு எல்லாம் தாராபாயை நிர்வாகத்தை ஏற்றுக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், முகலாய மன்னர் அவுரங்கசீப்பின் மரணத்திற்கு பிறகு யார் பொறுப்பேற்றார்? ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா முதலாம் பகதூர் ஷா பொறுப்பேற்கிறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், யார் சிறையில் இருந்து ஷாகுவை விடுதலை செய்தார்? ஆன்சர் முதலாம் பகதூர் ஷா. முதலாம் பகதூர் ஷா சிறையில் இருக்கிற ஷாகுவை விடுதலை செய்கிறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சதாரா பகுதியில் இருந்த ஷாகுவிற்கும் கோல்டு காபூரில் இருந்த தாராபாய்க்கும் இடையே டேஷியல் உள்நாட்டு போர் கேட் போர் ஏற்பட்டது. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி 1767 உள்நாட்டு போர், அதாவது கேட் போருங்கிறது வெடிக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் என்ற கொங்கன் பிராமணரின் துணையால் தாராபாய் தோற்கடிக்கப்பட்டு ஷாகு வெற்றி பெற்றார். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத். அடுத்த கேள்வி, ஷாகு யாரை தனது பேஷ்வாவாக நியமித்து கொண்டார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி விஸ்வநாத். இந்த பாலாஜி விஸ்வநாத் தான் முதல் பேஷ்வாவாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் ஷாகுன்றவர் பேரளவில் மன்னராகவும் மிச்ச ஆட்சி பொறுப்பை இந்த பேஷ்வா அப்படின்ற குறிப்பிடப்படுற பாலாஜி விஸ்வநாத் ஏற்றுக்கிறார். அடுத்த கேள்வி, சிவாஜியின் வழித்தோன்றல்கள் திறமை குறைந்தவர்களாக காணப்பட்டதால் யார் மராத்திய பேரரசின் ஆட்சியாளர் ஆனார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஷ்வாக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத்தின் காலம். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி 1713 முதல் 1720. நெக்ஸ்ட் கொஸ்டின், முகலாய அமைச்சரான ஷீல்பிகர் கானிடம் தக்காணத்தில் டேஷ் போன்ற வரிகளை மராத்தியர்கள் வசூலித்துக் கொள்ள முறையிட்டனர். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் மற்றும் சதேஷ்முகி வரிகளை வசூலிக்க முகலாய அமைச்சரான ஷீல்பிகர் கானிடம் தக்காணம் அப்படின்ற சின்ன ஒரு குறிப்பிட்ட இடத்துல சவுத் மற்றும் சதேஷ்முகி வரிகளை வசூலிக்க மராத்தியர்கள் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சையது சகோதரருடன் உடன்படிக்கை செய்து கொண்டதால் சிவாஜி காலத்தில் இருந்த அனைத்து மராத்திய பகுதிகளும் யாரிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டன? ஆன்சர் ஷாகுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தக்காணத்தில் 6 மாகாணங்களின் டேஷ் ஆகிய வரிகளை வசூலித்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். யாருக்கு? ஷாகுவிற்கு. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் மற்றும் சதேஷ்முகி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சையது சகோதரர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டதால் கைமாறுதலாக தக்காணத்தில் மற்ற டேஷ் பகுதிகளை பாதுகாக்க ஒப்புக்கொண்டனர். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகலாய பகுதிகளை பாதுகாக்க ஒப்புக்கொள்றாங்க. யாருன்னா ஷாகு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷில் முகலாய பேரரசர் பருக்ஷியரை பதவியிலிருந்து இறக்குவதற்கு உதவியாக பாலாஜி விஸ்வநாத் தலைமையில் மராத்திய படை சென்று அவரை பதவியிலிருந்து வெளியேற்றியது. ஆன்சர் கிபி 1719. நெக்ஸ்ட் கொஸ்டின், சத்ரபதி சிவாஜிக்கு பிறகு மராத்திய பேரரசின் பெருமை மீண்டும் புதுப்பித்தவர் யாருன்னு கேட்டா ஆன்சர் பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலாஜி விஸ்வநாத் மறைவிற்கு பிறகு 20 வயதை நிரம்பிய யார் பேஷ்வாவாக பொறுப்பேற்றார்? ஆன்சர் அவரது முதல் மகன், அதாவது அவருடைய மகன் முதலாம் பாஜிராவ். நெக்ஸ்ட், பேஷ்வா முதலாம் பாஜிராவின் காலம் என்ன? ஆன்சர் கிபி 1720 முதல் 1740. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேஷ்வாக்களின் தலை சிறந்தவராக போற்றப்படுகிறவர் யாருன்னு கேட்டா ஆன்சர் பேஷ்வா முதலாம் பாஜிராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜிக்கு பிறகு கொரில்லா போர் முறையில் சிறந்தவராக கருதப்படுகிறவர் யாருன்னு கேட்டா ஆன்சர் பேஷ்வா முதலாம் பாஜிராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், மராத்திய பேரரசை வடக்கு பகுதியில் விரிவுபடுத்த விரும்பியவர் யார்? ஆன்சர் பேஷ்வா முதலாம் பாஜிராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய ஆட்சி காலத்தில் தான் கேக்வர்த்துக்கள், ஹோல்கர்கள், சிந்தியாக்கள் மற்றும் போன்ஸ்லேக்கள் ஆகிய மராத்திய சர்தார் குடும்பங்கள் ஆதிக்கம் பெற்றன? ஆன்சர் என்னன்னா பேஷ்வா முதலாம் பாஜிராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹைதராபாத் நிஜாமை அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திட செய்தவர் யாருன்னு கேட்டா ஆன்சர் பேஷ்வா முதலாம் பாஜிராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், போர்த்துகீசியர்களிடமிருந்து சால்செட், பஜீன், தானா போன்ற இடங்களை கைப்பற்றியவர் யார்? ஆன்சர் பேஷ்வா முதலாம் பாஜிராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிபி 1733 ஜிஞ்சிராவின் சதிகளுடன் போரிட்டு விரட்டியவர் யாருன்னா
பேஷ்வா முதலாம் பாஜிராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷில் முதலாம் பாஜிராவ் இறந்தார். ஆன்சர் ஏப்ரல் 1740. அடுத்த கேள்வி, நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்ட முதலாம் பாஜிராவின் 18 வயது மகனான யார் கிபி 1740 பேஷ்வாவாக பொறுப்பேற்றார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலாஜி பாஜிராவின் காலம் என்ன? ஆன்சர் கிபி 1740 முதல் 1761. நெக்ஸ்ட் கொஸ்டின், மராத்தியர்களின் தலைமையிடத்தை பூனாவிற்கு மாற்றியவர் யாருன்னு கேட்டா ஆன்சர் பாலாஜி பாஜிராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய காலத்தில் தான் ஷாகு கிபி 1749 மரணம் அடைந்தார்? ஆன்சர் பாலாஜி பாஜிராவ் காலத்தில். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிபி 1757 ஒரிசா பகுதியை வங்காள நவாபிடம் இருந்து கைப்பற்றியவர் யார்? ஆன்சர் பாலாஜி பாஜிராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிபி 1760 ஹைதராபாத் நிஜாமை உட்கீர் என்னும் இடத்தில் தோற்கடித்தவர் யார்? ஆன்சர் பாலாஜி பாஜிராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், தனது உறவினரான சதாசிவராவ் என்பவரின் வழிகாட்டுதலின் பேரில் கிபி 1758 மராத்திய பேரரசின் பெருமையும் புகழையும் உச்ச நிலைக்கு கொண்டு சென்றவர் யார்? ஆன்சர் பாலாஜி பாஜிராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலாஜி பாஜிராவ் பஞ்சாபை கைப்பற்றி ஆப்கானிய அரசனான அகமது ஷா அப்தாலியின் மகன் வைஸ்ராயுமான யாரை வெளியேற்றி கோட்டையில் மராத்திய கொடியை பறக்க விட்டார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தைமூர் ஷாவை தோற்கடித்து, அதாவது மராத்திய கொடியை பறக்க வைக்கிறார். எங்கன்னா பஞ்சாப். நெக்ஸ்ட், டேஷில் முகராய பேரரசர் அகமது ஷாவின் வாஜிராக இமாத் உல் முல்க் வர மராத்தியர்கள் உதவினர்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி 1752. நெக்ஸ்ட் கொஸ்டின், தனது மகனான தைமூர் ஷாவை பஞ்சாபை விற்று வெளியேற்றியதால் கோபமுற்ற ஆப்கானிய அரசனான அகமது ஷா அப்தலி, ரோஹில்கண்ட் அரசர் நாசிப் உத் தௌலா மற்றும் அயோத்திய நவாப் சுஜா உத் தௌலா ஆகியோரின் உதவியுடன் டேஷ் மீது படையெடுப்பு மேற்கொண்டார்? ஆன்சர் இந்தியா மீது முக்கியமாக மராத்தியர்கள் மீது படையெடுப்பு மேற்கொள்றாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மராத்திய படையின் பேரளவில் தலைவராக பேஷ்வாவின் மகனான விஸ்வாஸ் ராவும் உண்மை தலைவராக யார் செயல்பட்டார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் கான் கார்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு படைகளும் டேஷில் பானிபட் என்னும் இடத்தில் சந்தித்து போரிட்டன. இது வரலாற்றில் 3வது பானிபட் போர் என்று அழைக்கப்பட்டது. ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 14 கிபி 1761. யாருக்கும் நடக்குதுன்னா மராத்திய படைக்கும் ஆப்கானிய அரசனான அகமது ஷா அப்தலிக்கும் போர் நடக்குது. அதுதான் பானிபட் போர், அதாவது 3ஆம் பானிபட் போர்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஜனவரி 14 கிபி 1761 3ஆம் பானிபட் போர் நடக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 3வது பானிபட் போரில் கலந்து கொண்ட அனைத்து டேஷ் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டனர்? ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா அனைத்து மராத்தியர்களும் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. நெக்ஸ்ட், இதனை அறிந்த நானா சாஹிப் பேஷ்வா அதிர்ச்சியுற்று பலவீனமடைந்து நோயுற்று டேஷில் இறந்து போனார்? ஆன்சர் ஜூன் 1761. அதாவது ஜனவரி மாதம் இந்த 3ஆம் பானிபட் போர் நடக்குது. அதில் மராத்தியர்கள் எல்லாரும் கொல்லப்படுறாங்க. இதனால நானா சாஹிப் அப்படின்ற பேஷ்வா அதிர்ச்சியில் ஜூன் மாதம் 1761 இறந்து போறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் போர் மராத்தியர்களுக்கு பேரிழப்பை வழங்கி மராத்திய பேரரசு வீழ்ச்சியுற காரணமாக இருந்தது? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3வது பானிபட் போர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நானா சாஹிப்பிற்கு பிறகு டேஷில் 17வது வயது மாதவ்ராவ் பேஷ்வாவாக பொறுப்பேற்றார்? ஆன்சர் இப்போ 1761 பொறுப்பேற்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹைதராபாத் நிஜாமை தோற்கடித்தவர் யார்? ஆன்சர் மாதவராவ் பேஷ்வா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மைசூரின் ஹைதர் அலியை தம்மிடம் வரி கட்ட செய்தவர் யாருன்னா ஆன்சர் மாதவராவ் பேஷ்வா. நெக்ஸ்ட் கொஸ்டின், யார் கிபி 1771 முகலாய பேரரசான 2ஆம் ஷா ஆலத்தை கொண்டு வந்து தங்களிடம் பென்ஷன் பெறும் நபராக்கினார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதவராவ் பேஷ்வா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வட இந்தியாவை கட்டுக்குள் கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் மாதவராவ் பேஷ்வா. நெக்ஸ்ட், மாதவராவ் பேஷ்வா டேஷில் காசா நோயால் இறந்து போனார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1772.
நெக்ஸ்ட் பேஷ்வா பாலாஜி பாஜிராவின் இளைய சகோதரரான ரகுநாத ராவிற்கும் பேஷ்வா மாதவ ராவினுடைய இளைய சகோதரனான டேஷிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. ஆன்சர் நாராயண ராவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸில் நாராயண ராவ் கொல்லப்பட்டார். ஆன்சர் கிபி 1773 நாராயண ராவ் கொல்லப்பட்டார். எதுனா இந்த உள்ள நடக்கிற போர்ல, சின்ன சின்ன மோதல்ல. நெக்ஸ்ட் நாராயண ராவிற்கு பிறகு யார் பேஷ்வாவாக ஆனார்? ஆன்சர் நாராயண ராவின் மகன் சவாய் மாதவராவ். நாராயண ராவுக்கு பிறகு அவரோட மகன் சவாய் மாதவராவ்ங்கிறவங்க பேஷ்வாவா மாறுறாங்க. நெக்ஸ்ட் கோபமுற்ற ரகுநாத ராவ் யாருடன் இணைந்து போரிடவே அது முதல் ஆங்கிலேய மராத்திய போரில் முடிந்தது? ஆன்சர் பிரிட்டிஷாருடன். இந்த ரகுநாத ராவ் பிரிட்டிஷாரோட சேர்ந்து போரை போரிடுறாங்க. அதுதான் முதல்ல ஆங்கிலேய மற்றும் மராத்திய போரா முடியுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸில் சபாய் மாதவராவின் ஆதரவாளர்கள் நானா பட்னாவிஸ் தலைமையிலும் மாதவராவ் தலைமையில் ரகுநாத ராவ் ஆதரவாளர்களும் மோதலில் சேர்ந்து ஈடுபட்டனர். ஆன்சர் பூனாவில். நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸில் சவாய் மாதவராவ் இறந்தார். ஆன்சர் கிபி 1795 இறந்து போறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் சவாய் மாதவராவின் இறப்பிற்கு பிறகு ரகுநாத ராவின் மகனும் மிக வலுவிழக்க டேஷ் பேஷ்வாவாக பொறுப்பேற்றார். ஆன்சர் 2ஆம் பாஜிராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வெலஸ்லியின் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டவர் யார்? ஆன்சர் என்னன்னா 2ஆம் பாஜிராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின் மராத்தியர்களின் கடைசி பேஷ்வா யார்? ஆன்சர் 2ஆம் பாஜிராவ். இவருக்கு அடுத்து அவரோட பதவி பொறுப்பு எல்லாம் பறிப்போகுது. அது பிரிட்டிஷார் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் யார் பேஷ்வாவின் பதவியை ஒழித்தனர்? ஆன்சர் பிரிட்டிஷார். நெக்ஸ்ட் கொஸ்டின் மராத்தியர்களின் தோல்விக்கான முக்கிய காரணங்கள் என்னன்னு கேட்டா, முதல்ல மராத்தியர்கள் மராத்திய சர்தார்களின் ஆதரவை இழந்தார்கள். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள், ஜாட்டுக்கள், சீக்கியர்கள் மற்றும் மற்ற இந்திய குறுநில அரசர்களை மராத்தியர்கள் வெறுத்து போரிட்டனர். நெக்ஸ்ட் அகமது ஷாவோட படையெடுப்பு, அதுக்கப்புறம் உள்நாட்டு வாரிசுரிமை போர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட மராத்தியர்கள் சம்மந்தமான எல்லா கொஷின்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு அந்த ஸ்டோரியும் புரியுற அளவுக்கு நான் லைன் பை லைனாக எடுத்திருக்கேன். இது மட்டும் பார்த்தாலே போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பாருங்கள். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்த்தா போதும், மராத்தியர்கள் டாபிக் முடிச்சிடும். தொடர்ந்து இது மாதிரி வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.